ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சன் செல்ஃபு நான் க்ளீன் பண்ணி ஜாமெல்லாம் எடுத்து வைக்க போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா செல்ஃபெல்லாம் காலி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து இந்த கிச்சன் மேடையில் வச்சுருக்கேன். இனிமேல் எல்லாம் எடுத்து கழுவணும். அப்புறம் மளிகை ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கணும். 2 நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருச்சு, அதனால் வீடியோ போட முடியல. இப்போவும் முடியலை, அப்புறம் நம்ம தானே செய்யணும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலை பார்க்கலான்ட்டு இன்றைக்கி இதை கிச்சன் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் மாதத்துக்கு ஒருக்கா இல்லைன்னு 2 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் ஜாமான் வாங்குவோம். காசு இருக்கிறத பொறுத்து வாங்கிக்குவோம், மொத்தமாகவும் வாங்குவோம், இல்லைன்னா தேவைப்பட்டால் பக்கத்தில் கடையிலேயே அப்பப்போ வாங்கிக்கிறது. மசாலா பொடியெலாம் தீர்ந்து போச்சு, அதை அரைக்க போகிறேன். அதுக்கு வரமிளகா, மல்லி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இனி 2 நாள் லீவு தானே, பொங்கல் லீவு இருக்குது. அப்போ நம்ம எல்லாம் காய வச்சு வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். பொடியெல்லாம் கடையில் வாங்கினா கட்டுப்படி ஆகாது, அதுவும் டேஸ்ட்டாகவும் இருக்காது. நம்மளே எல்லா பொருளும் வாங்கி அரைச்சி வச்சோம்னா நல்லாயிருக்கும். அப்புறமா சீனி ஒரு 4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். சீனி நமக்கு நிறையவே யூஸ் ஆகும் டீ போடுறதுனால. நாங்கள் எப்போவுமே சாப்பாடு இருக்கோ இல்லையோ டீ ஜாஸ்தி குடிக்கிறது. அப்புறம் உளுந்து ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். உளுந்து ரேஷனில் கொடுத்தது ஒரு 1/2 கிலோ இருந்துச்சு, அதனால் 1/2 கிலோ போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பையில் இருக்கிறது நம்ம ரேஷனில் கொடுத்த பொருள். அப்புறம் இங்கே கட்டப்பையில் இருக்கிறது கொஞ்சம் ஜாமான் இருக்குது, எல்லாம் எடுத்து வைக்கணும் இன்றைக்கி. அப்புறம் உப்பு எப்போவுமே நம்ம வீட்டில் நிறையா இருக்கணும், அதனால் ஒரு 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே உடச்சது ஒரு பேக்கெட் இருக்குது. அப்புறம் மைதா மாவு ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன், பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹார்பிக்கு டாய்லெட் கிளீனர் ஒன்று வாங்கினேன். அப்புறமா சில்லி மசாலா, இது ஜேபியில் வாங்குவோம், நல்லாயிருக்கும், அதனால் இது ஒரு பேக்கெட் வாங்கினேன். அதுக்குள்ளே இந்த பிள்ளைகள் வந்துருச்சு, நானும் எடுத்து வைக்க வரேன்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவங்ககிட்ட விட்டாச்சு. கொஞ்சம் இதை எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் இதே காமிச்சிட்டு இருந்தால் மொக்க போட்ட மாதிரி இருக்குமோ, அதனால் இந்தாம்மா பாப்பா தான் ஒரு ஜீரகம், ஒரு ஊதுபத்தி, மீன் பவுடர், காபி பவுடர், இதெல்லாம் கரெக்டாக தெரியும். அது என்னது? பஜ்ஜி மாவு, குழம்பு பொடி, ஷாம்பு, சோம்பு, இது என்னது? பிரஷ், சுண்டல், சோப்பு 2, வீட் சோப்பு, ஏரியல், திருநூறு, லாஸ்ட் திருநூறு, ரின் சோப்பு. பாப்பா நீ ஒரு சிரிப்பு அல்லது சிரிப்பு பாப்பா, பாப்பா சிரிப்பு இல்லை, ஒரு சிரிப்பு சரி சிரியால யாரும் இன்னொரு கச்சேரி, இன்னொரு கச்சேரி. ஏரியல் பாக்கெட் 1 2 3 4 பாக்கெட் 1 2 3 3 பாக்கெட். கேசரி
கேசரி பவுடர். கேசரி பவுடர். சுண்டல். பட்டாணி. கறி மசாலா. சீனி. கடலை. ஓப்பன்ல இருந்துச்சு. விட்டு கிராம்பு. சோம்பு. முந்திரி. அது திராட்சை. எரேசர். கொஞ்சம் அழகா தான் இருக்கு, பார்த்துக்கோங்க. இது 10 ரூபா இருக்கும். 10 ரூபா இருக்கும். 10 ரூபா. எப்படி பார்க்காம ஹமாம் சோப்பு. வெந்தயம். குங்குமம். என்னம்மா? ஜீரகமா? கடுகு. மல்லி. மங்கி. என்னதுமா? மல்லி. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம். இதெல்லாம் எப்படி நம்ம போய் எல்லாம் டப்பாலாம் கழுவி கொடுத்தா இவங்களாம் தொடச்சி வச்சுருவாங்க. டப்பாலாம் வெயிலில் காய வச்சா நல்லா காய்ஞ்சிரும். இப்போ சாயங்காலன்றதுனால ஃபேன் காற்றுல கொஞ்சம் காய வச்சு பிள்ளைங்க தொடச்சி வச்சுட்டாங்க. இன்றைக்கி இப்போ இந்த ஜாமான்லாம் எடுத்து வச்சு செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடணும். நாளைக்கு கிச்சன் க்ளீன் பண்ணணும். அப்புறம் பொங்கலுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. கடகடன்னு வேலை செய்யணும். இந்த இப்போ கொடுத்தா 2 பேரும் உட்காந்து தொடச்சிட்டு இருக்காங்க. நான் சும்மா இந்த கடையில் இருக்குள்ள சாக்லேட் வர்ற டப்பா, அப்புறம் லைன்டேட் சிரப்பு, இந்த மாதிரி டப்பாவில் தான் எல்லா பொருளும் போட்டு வச்சுருப்பேன். இதுக்குன்னு தனியாக கொஞ்சம் டப்பா வாங்குறது தான். மற்றபடி நீங்கள் வேறு சேனல்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்குலாம் எங்கள் வீட்டில் பொருள் இருக்காது. நமக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதில் நம்ம போட்டு வச்சுக்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே எடுத்து அடுக்கி வச்சாச்சு. எங்களுக்கு இந்த ஒரு செல்ஃப் தான் இருக்குது, சின்ன செல்ஃப் தான். அதனால் நமக்கு எடுக்கிறதுக்கு எது முன்னாடி இருக்குமோ தேவையதெல்லாம் மொத்த ஜாமான் எக்ஸ்ட்ரா இருக்குது டப்பா அல்லது போட்டு வைக்கிறதுக்கு. மற்றபடி ஓரளவுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நாளைக்கு நான் உங்களுக்கு கிச்சன் டூர் போடலான் இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப